அனைவருக்கும் வணக்கம். ஜெயமோகனின் பெருவழி என்பது புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர் மற்றும் நாடக ஆசிரியர் கோமல் சுவாமிநாதனின் இறுதி நாட்களையும் அவர் புற்றுநோயால் அனுபவித்த மரண வலியையும் விவரிக்கும் ஒரு உணர்ச்சிகரமான சிறுகதை. இது வலியின் வழியே வாழ்க்கையின் அர்த்தத்தையும் தனிமையின் உன்னதத்தையும் தத்வார்த்தமாக ஆராய்கிறது. கோமல் சுவாமிநாதனின் ஆளுமையை மிக நுணுக்கமாகவும் இக்கதை சித்தரிக்கிறது. வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் பெருவழி. கோமல் வீட்டை மறுபடியும் தவற விட்டு விட்டேன். இது என்னுடைய 7வது அல்லது 8வது வருகை. முதல் முறை வந்தபோது என் பையில் இருந்த பணம் திருடப்பட்டது நினைவுக்கு வந்தது. அன்று பெரிய கல்கத்தா ஜிப்பா போட்டிருந்தேன். கீழே இறங்கி பையில் கையை விட்டதும் தெரிந்தது பணம் இல்லை. ஜிப்பா தேசிய உடை ஆவதை பிட்பாக்கெட்காரர்கள் ஆதரிப்பது போன்றது. அகிலனுக்கு ஞானபீடம் கிடைத்ததை மற்ற வணிக எழுத்தாளர்கள் கொண்டாடியது என்ற சுந்தர ராமசாமியின் வரி நினைவுக்கு வந்தது. என்ன இது, இந்நேரத்திலும் மேற்கோள் என்று மண்டையை தட்டிக்கொண்டேன். கோமலின் வீடு தெரியவில்லை. அவரை பார்க்காமல் திரும்பி செல்ல காசும் இல்லை. இன்னொரு பைக்குள் 50 பைசா இருந்தது. நல்ல வேளையாக சிறிய தாழ்த்துண்டில் எழுதப்பட்ட கோமலின் வீட்டு எண்ணும் இருந்தது. டீக்கடை ஓரத்து தொலைபேசியை கையில் எடுத்த போது விழியாக இருந்தது. அது வழக்கம் போல ஒரு ஹலோவுடன் துண்டித்துக் கொண்டால் கடைசி 50 பைசாவையும் இழந்தவனாவேன். நல்ல வேலையாக கோமலே எடுத்தார். ஹலோ என்ற பின் கனமான மெல்லிய முனங்களுடன் அசைந்தார். நான் தான் கோமல் என்றார். நான் என்னை தடுமாறும் சொற்களால் அறிமுகம் செய்து கொண்டேன். என் கதைகள் அவருக்கு நன்றாக நினைவிருந்தன. உற்சாகமாக அட என்றார். வாங்க என்றார். சார், வீட்டுக்கு வழி சொல்லுங்க, வந்துடுறேன். என்னத்த சொன்னாலும் நீங்க வந்துகிட மாட்டேன். எனக்கு உங்களை தெரியும். பேசாம ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துருங்கோ. அட்ரஸ் சொல்றேன் என்றார். சார் என்று தயங்கி, என்கிட்ட காசு இல்ல. ஏன், என்னாச்சு? பிட்பாக்கெட் அடிச்சிட்டான் சார். கோமல் மெல்ல சிரித்து, ஆட்டோ பிடிச்சு வந்து சேருங்க, நான் கொடுக்கிறேன் என்றார். நான் விலாசத்தை குறித்துக் கொண்டு ஒரு ஆட்டோவில் ஏறிக்கொண்டேன். ஒரே மாதிரி இருந்த வீடுகள் கொண்ட ஒரே மாதிரி தெருக்களில் ஒன்றில் 80களில் கட்டப்பட்ட கான்கிரீட் வீடு. பெரிய வீடுதான். கோமலின் மகள் வெளியே வந்து, அப்பா உள்ள அழைச்சிட்டு வர சொன்னார், உள்ள வாங்கோ என்றார். அவளை ஆட்டோவுக்கு 70 ரூபாய் கொடுத்து அனுப்பிவிட்டு, பிட்பாக்கெட் அடிச்சிட்டானா, இந்த ரூட்ல ரொம்ப ஜாஸ்தி என்றார். நான் உள்ளே சென்றேன். கூடத்தில் இருந்து பக்கவாட்டில் சென்ற அறைக்குள் கட்டிலில் கோமல் இரு பக்கமும் பெரிய தலையணைகளுக்கு நடுவே அமர்ந்திருந்தார். இடது பக்க ஜன்னலின் ஒளி முகத்தில் பக்கவாட்டில் விழுந்திருந்தது. அவரது மடிமேல் காகிதங்களும் குறிப்பேடுகளும் இருந்தன. வாங்கோ என்று அழகிய பல்வரிசை தெரிய சிரித்து, எவ்வளவு பணம் போச்சு என்றார். 80 ரூபாய் சார். பாவம் என்றார். பரவாயில்ல என்றேன். நான் அவனை சொன்னேன். அவ்வளவு உழைச்சிருக்கான், ஒரு நாள் கூலியாவது தேடி இருக்கணும்ல. கோமலின் சிரிப்புடன் நானும் கலந்து கொண்டேன். இரு பக்கமும் தோளுக்கு சரிந்த நரை மயிர்கற்களை அவரை ஒரு கலைஞனாக, எழுத்தாளனாக அல்லது இன்னும் என்னென்னவோ அவர் லௌகீகன் அல்ல என்று அடையாளம் சொல்லின. அதே போல் எனக்கும் ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் என்று நான் எப்போதும் விரும்புபவன். ஆனால் தக்கலையில் அந்த தோற்றத்துடன் அலுவலகம் சென்றால் நாய் துரத்தி வரும். யாருடனும் எங்கும் கலந்துவிடும் பாவனைகள், பஞ்சப்படி பயணப்படி ஆசாமிகளுக்கான மனக்கணக்கு பேச்சுகள், மங்கிய ஆபீஸ் நிற உடைகள் என்றுதான் என்னால் வாழ முடியும். ஆகவேதான் அலுவலகம் இல்லாத நாட்களில் இந்த ஜிப்பாவை அணிகிறேன். பேருந்துகளில் நான் வேறு என்று சொல்லிக் கொள்கிறேன். இப்போதும் குழம்பி ஒரே மாதிரி வீடுகள் கொண்ட தெருக்களில் அழைந்தேன். நல்ல வேலையாக வெயில் இல்லை. கோமலின் வீட்டுக்கு செல்லும் வழியை இப்போது கோமலிடம் கேட்க முடியாது. அவர் உடம்பு மேலும் சரியில்லாமல் ஆகிவிட்டிருந்தது. நான் பரீட்சா ஞானியை தொலைபேசியில் அழைத்தேன். அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாமே எனக்கு தெரிந்தவை என அவர் சொல்லித்தான் ஞாபகம் வந்தது. எளிதாக அவர் வீட்டை கண்டுபிடித்து விட்டேன். வாங்கோ என்று சோர்ந்த முகத்துடன் அவரது பெண் வரவேற்றார். உள்ளே கோமலுடன் வேறு யாரோ பேசிக் கொண்டிருந்தார்கள். பாவை சந்திரன் குங்குமத்துல இருந்தார்ல என்றார் அவர் மனைவி. நான் ஓ என்றேன். பாக்குறீங்களா? இல்ல வேணாம், மூடு இல்ல. அவர் சென்ற பின் நான் உள்ளே சென்றேன். அவர் கட்டிலில் அதே போல் மல்லாந்து படுத்திருந்தார். இன்னும் மெலிந்த, இன்னும் கன்னங்கள் ஒட்டி, அதனாலேயே மூக்கும் பற்களும் உந்தி கழுத்துக்கு கீழே சதை தொங்க முதியவராக இருந்தார். அவர் சிரிக்கும் போது அவரது உதடுகள் வல பக்கமாக கொஞ்சம் வளையும். அது அவர் குறும்பாக சிரிப்பதான தோற்றம் கொடுக்கும். குறும்பாக சிரித்தே அந்த வளைவு நிரந்தரமாக ஆகிவிட்டிருக்கலாம். அப்போது அந்த குறும் சிரிப்பு மெல்லிய படபடப்பை அளித்தது. நான் மோடாவை இழுத்து போட்டு அமர்ந்து கொண்டேன். பாவைய பாத்திருக்கீங்களா? இல்ல, லெட்டர் போட்டிருக்கேன். ஓ என்றார். நல்ல மனுஷன். நான் அவரை கூர்ந்து பார்ப்பதை தவிர்க்க எண்ணினேன். ஆனாலும் அவரது முகத்தில், கண்களில் எதையோ
பார்வை பரபரவென்று தேடிக்கொண்டே இருந்தது. திருவண்ணாமலைக்கு உற்சாகமாக பஸ்ஸில் வந்திறங்கி வரவேற்க வந்த பவா செல்லதுரை கும்பலுடன் உறக்க சிரித்து பேசி ஒவ்வொருவரையாக கட்டிப்பிடித்து கன்னங்களை கிள்ளி வராதவர்களை எல்லாம் பெயர் சொல்லி விசாரித்து விடுதி அறைக்கு வந்து ஜிப்பாவை கூட கலற்றாமல் கட்டிலில் தலையணையை தூக்கி மடிமேல் வைத்துக் கொண்டு நாடகம் பற்றியும் இலக்கியம் பற்றியும் பேச ஆரம்பித்த கோமல் 2 நாள் இரவும் பகலும் கோயிலிலும் ரமணாசிரமத்திலும் சாலைகளிலும் ஓட்டல்களிலும் பவா செல்லதுரையின் வீட்டிலும் பேசி பேசி தீராமல் நள்ளிரவில் பஸ்ஸுக்காக காத்து சாலையோர கல்வெட்டில் இருக்கும் போதும் பேசி பஸ் வந்து நின்றதும் பேச்சை அப்படியே விட்டுவிட்டு ஓடி போய் ஏறிக்கொண்டவர். கோடைக்கால ஆற்றை பார்க்கையில் இதில் எப்போதாவது வெள்ளம் வந்ததா என்றே தோன்றும். கோமல் தனக்குள் ஆழ்ந்து ஜன்னலையே பார்த்து கொண்டிருந்தார். நோய் முற்றிய பின் அவரிடம் மௌனம் அதிகரித்தபடியே வந்தது. உண்மையில் திருவண்ணாமலைக்கு வந்தபோது அவருக்கு முதுகெலும்பு புற்றுநோய் தீர்க்க முடியாத கட்டத்தை அடைந்து விட்டது. 8 ஆண்டுகள் 2 அறுவை சிகிச்சைகள் மூலம் அதை தள்ளி போட்டு வந்திருக்கிறார். முதல் 5 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் நெருக்கமான நண்பர்களுக்கே அவருக்கு புற்றுநோய் என்று தெரியும். வெட்டி வீசப்பட்டு எஞ்சிய முதுகெலும்புடன் மாதம் 20 ஊர்களில் நாடகம் போட்டிருக்கிறார். திரைக்கதைகள் எழுதினார். 2 சினிமாக்களை இயக்கினார். ஏதோ ஒரு கட்டத்தில் மேலும் நாடகம் போட வேண்டாம் என்று டாக்டர்கள் கண்டித்துக் கொண்ட பின்னர் தான் குழுவை கலைத்தார். அவரது பள்ளி நண்பர் ஸ்ரீராம் சிட்பண்ட்ஸ் தியாகராஜனிடம் பேசி பெண்கள் இதழாக இருந்த சுப மங்களாவை பெற்றுக்கொண்டு நடத்த ஆரம்பித்தார். 4-5 மாதத்தில் அது ஓர் அலையாக இயக்கமாக ஆகி அவரை இன்னமும் பரபரப்பாக்கியது. மூத்த எழுத்தாளர்களும் இளம் எழுத்தாளர்களும் வாசகர்களுமாக ஒரு பெரிய வட்டம் திடீரென்று அவரை சுற்றி உருவானது. நாடக பித்து அவரை மேலும் துரத்தியது. நாடக விழாக்களை ஒருங்கிணைத்தார். நாடக பட்டறைகளையும் இலக்கிய சந்திப்புகளையும் ஒருங்கமைத்தார். முன்னை விட பரபரப்பாக அலைய ஆரம்பித்தார். குற்றாலம் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பின் சட்டையை கலற்றி தோளில் மாட்டிக்கொண்டு பேரருவிக்கு குளிப்பதாக செல்லும் போது நான் கேட்டேன், வலிக்கலையா சார்? ஜெயமோகன், இப்ப வலி ஒரு கை குழந்தை மாதிரி ஆயிட்டுது. எப்ப பார்த்தாலும் மூக்கு ஒலிகிண்டு நை நைன்னு அழுதுண்டு இடுப்புல உட்கார்ந்துருக்கு. ராத்திரில திடீர்னு முழிச்சுண்டு படுத்து ஏந்திருக்கோம். ஆனா இது என்னோட வலி, என் உடம்புல இருந்து வந்தது. அப்ப எனக்கு அது மேல ஒரு பிரியம் வரத்தானே செய்யும். சனிய இருந்துட்டு போறது, வளர்த்த ஆளாக்கிடுவோம் என்ன? ஆனால் மெல்ல மெல்ல அவரது நடமாட்டங்கள் குறைந்தன. 7-8 மாதத்துக்கு முன்னால் நான் கூப்பிடும் போது, இப்ப எங்கேயும் போகல, ஆபீஸ்க்கு கூட போக முடியாது, வீட்லயே இருக்கேன், இங்கேயே எல்லா வேலையும் பாத்துக்கிறேன், நான் வலி எப்படி இருக்கு என்றேன். வளர்ந்துட்டா, இப்ப அவளுக்கு தனியா அஜெண்டா இருக்கு, எங்கேயோ போகணும்னு துடிக்கிறா, என்னையும் கூட்டிண்டு தான் போவான்னு நினைக்கிறேன் என்றார். முதல் முறையாக அப்போதுதான் அவரை ஒரு நோயாளியாக உணர்ந்தேன். கோமல் என்னை நோக்கி திரும்பினார். புன்னகை செய்து, சாரி, நீங்க இருக்கிறத மறந்துட்டேன். இப்பெல்லாம் மனசு அது பாட்டுக்கும் எங்கேயோ போயிட்டே இருக்கு. ஒரு ஆர்டரே கிடையாது. 1 மணி நேரம் கழிச்சு எதை பத்தி சிந்திச்சேன்னு பார்த்தா ஒரு ட்ராக்கே கிடையாது. எத்தனை ஆயிரம் பறவைகள் பறந்தாலும் வானத்துல ஒரு தடம் கூட இல்லைன்னு ஒரு கவிதை இருக்கே, அத மாதிரி. நான் மெல்ல, வலி எப்படி இருக்கு என்றேன். முந்தா நாள் ஞானி வந்திருந்தார். இதேதான் கேட்டார். அந்த கதவை திறந்து இடுக்குல கட்ட வரலவை, அப்படியே கதவை இருக்க மூடி அழுத்தமா புடிச்சுக்கோ, அப்படி நாளெல்லாம் வச்சுக்கோ, அப்படி இருக்குன்னு. பாவம், முகம் வெளுத்து போச்சு என்று கோணலாக சிரித்து, என்னை பார்த்தா நாடகக்காரனுக்கெல்லாம் கிளி. ஏன்னா அவன் தன்னையும் என்னையும் சேர்த்து பாத்துக்கிறான். எனக்கு வந்தது அவனுக்கு வரலாம் இல்லையா? அதுவும் அவர் என்ன மாதிரியே முற்போக்கு வேற. கோமலின் மனைவி உள்ளே வந்து டீப்பாயில் காப்பி கொண்டு வந்து வைத்தார். சுவர் ஓரமாக நின்று கொண்டு, நீங்களாவது சொல்லுங்கோ, வயசு மூத்தவா பெரியவா எல்லாரும் சொல்லியாச்சு, சின்னவா சொல்லியாவது கேட்கிறாரான்னு பாப்போம் என்றார். நான் என்ன என்றேன். சொல்றேன் என்றார் கோமல். அடம் பிடிக்கிறார், எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கணும் இல்லையா என்றார் அவர் மனைவி. நான் சொல்லிக்கிறேன் அவர்கிட்ட, நீ உள்ள போய் என்றார் கோமல். அவர் உள்ளே சென்றார். என்ன சார் என்றேன். நாடகம் ஏதும் போடுவேன் என்கிறார் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் நான் கைலாச மலைக்கு ஒரு யாத்திரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்றார். சார், அதான்யா, இமயமலைக்கு யாத்திரை, கைலாச மலைக்கு முன்னாடி போய் நிக்கணும்னு ஒரு ஆசை, கடைசி ஆசைன்னு வச்சுக்கோ. நான் பயத்துடன், சார் உங்களால ஏந்திரிக்கவே முடியாது. சரி, தவழ்ந்து போறேன், காரைக்கால் அம்மையார் மாதிரி, இப்ப என்ன என்றார். நடக்காத விஷயங்களை சொல்லாதீங்க. நீங்க இங்க இருந்து கிளம்பினா கால்வாசி தூரத்துக்குள்ள போயிடுவேன், அதானே? போனா போறது. இங்க படுத்துண்டு ரயிலுக்காக வெயிட் பண்றதுக்கு தண்டவாளத்துல கைய காட்டி நிப்பாட்டி ஏறிக்கிறது பெட்டர். சார், நான் முடிவு பண்ணியாச்சு. மேற்கொண்டு நான் ஒன்றும் பேசவில்லை. என்ன? ஒண்ணுமில்ல சார், இந்த அளவுக்கு ரிலீஜியஸா இருக்கானே,
இவெல்லாம் எப்படி முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல இருந்தான்னு நினைச்சுக்கிறீங்க இல்ல? இல்ல சார் என்றேன். அப்படிதான் நினைச்சுக்கிட போறீங்க. பரவாயில்ல, எனக்கு இனிமே அதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல. ஆனா நீயாவது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னைக்காவது நீ இதை எழுதிடுவ. நான் தலையசைத்தேன். இது வழக்கமான சாமி கும்பிடுறது கிடையாது. நான் ஒரு ஹிந்து. அதுல எனக்கு எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. ஆனா வைத்திகன் இல்ல. எந்த சடங்கும் நான் பண்றதில்ல. கோயில்ல போய் கும்பிட்டுட்டு நிக்கிறது இல்ல. ஹானஸ்டா சொல்றனே, நான் இதுவரை எதையுமே சாமி கிட்ட வேண்டினதில்ல. ஒரு கட்டத்துல கையில பைசாவே இல்லாம இந்த சிட்டில குழந்தைங்களோட நின்னுட்டு இருந்தேன். அப்ப கூட சாமி கும்பிட்டதில்ல. ஏன் இப்ப இந்த நோயின்னு தெரிஞ்சப்ப கூட சாமி கிட்ட வேண்டிக்கிட்டது இல்ல. இந்த வலிய குறைக்கணும்னு கும்பிடாம எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. நான் அவரது முகம் கொண்ட மலர்ச்சியை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். ரொம்ப நாள் முன்னாடி குமுதம் அட்டையில ஒரு கலர் போட்டோ வந்தது. சுவாமி சாரதானந்தான்னு ஒருத்தர் எடுத்தது. இமயமலை படம் என்று ஆரம்பித்தார். நான் மலர்ந்து அவரை மறித்து, எனக்கே ஞாபகம் இருக்கு சார். இமயமலை சரிவுல பனி படர்ந்திருக்கும். அதுல ஒரு காட்டெருமை கண்ணுக்குட்டி படுத்திருக்கும். அது முடியெல்லாம் பனி படர்ந்து சிலுத்துட்டு நிக்கும். அப்ப ரொம்ப புகழ்பெற்ற படம் அது என்றேன். அதேதான் என்றார் கோமல். அன்னைக்கு சிவகங்கையில ஒரு நாடகம் போட்டுட்டு ட்ரூப்ப அனுப்பிட்டு மறுநாள் நாடகத்துக்கு சாத்தூருக்கு நான் மட்டும் கார்ல போனேன். கார் வழியில எங்கேயோ நின்னுட்டுது. ரெண்டு பக்கமும் பெரிய பொட்டல். மே மாசம் வேற. அப்படியே காஞ்சு தீஞ்சு கண்ணு கெட்டின வரைக்கும் உயிரில்லாத மண்ணு. சருகு மேல காத்து மண்ணை அள்ளி கொட்டுற சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. டிரைவர் பஸ்ல ஏறி மெக்கானிக்க கூட்டி வரதுக்கு போயிட்டான். கார்ல உட்கார முடியல. இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து ரோட்டோரமா இடிஞ்சு கிடந்த ஒரு பழைய கட்டிடத்துல ஏறி உட்கார்ந்து அந்த வெந்த மண்ணை பார்த்துட்டே இருந்தேன். என்னன்னு தெரியாம கண்ணுல தண்ணி கொட்ட ஆரம்பிச்சுடுத்து. அழுதுண்டே இருக்கேன். அப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த துக்கமும் இல்ல. ஆனா அப்படி ஒரு வெறுமையான உணர்வு. கொஞ்ச நேரம் கழிஞ்சு தோணுச்சு, எதுக்காக அழுறேன்னு. அந்த மண்ணோட வெறுமை மனசுக்குள்ள பூந்துட்டுதா? அப்படி இருக்க முடியாது. மனசுக்குள்ள அந்த வெறுமை கொஞ்சமாவது இருந்தா தானே வெளியே இருக்கிறத அது அடையாளம் காணும். வெளியே இருக்கிறது என்ன? மௌனி சொல்றாப்ல அகத்தின் வெளி விளக்கம் தானா வெளியே? பால்ங்கிற சொல் மேல மௌனிக்கு அப்படி ஒரு பிரியம். கவனிச்சிருப்பேள். பால்னா அவரு வீண்ங்கிற அர்த்தத்துல சொல்றது இல்ல. புரிஞ்சுக்கிட முடியாத பெரிய வெறுமையத்தான் அப்படி சொல்றார். அவரோட பாதி கதையில அந்த அனுபவம் தான் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கலாம்ட்டு காருக்குள்ள வந்தேன். முன் சீட்ல தான் தண்ணி வச்சிருந்தான். கீழே இந்த குமுதம் விழுந்து கிடந்துச்சு. நான் அதை எடுத்ததுமே என் கை நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த நேரத்துல அந்த இடத்துல எப்படி ஒரு நிமித்தம் பார்த்தேடோ, பெரிய ஒரு மெசேஜ் மாதிரி, ஒரு அழைப்பு மாதிரின்னு கூட சொல்லலாம். அதையே பார்த்துண்டு எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தேன்னு எனக்கே தெரியாது. பின்னாடி அந்த நாளை நிறைய யோசிச்சு ஒரு மாதிரி வார்த்தைகளா மாத்தி வச்சுக்கிட்டேன். எனக்குள்ள ஒரு பெரிய வெறுமை இருக்கு மோகன். நான் எப்பவுமே எக்ஸ்ட்ராவர்ட். ஏகப்பட்ட பேர் சுத்தி இருப்பாங்க. பேச்சு சிரிப்பு கும்மாளம்னு இத்தனை நாளையும் கடத்திட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தனிமை இருக்கு. அந்த தனிமையை தொடாம அப்படியே வச்சுட்டு இருக்கேன். தொட்டா என்னவோ ஆயிடும்னு பயந்து வச்சுட்டு இருக்கேன்னு தோன்றது. அன்னைக்கு அந்த சின்ன எருமக்குட்டிய பார்த்தப்ப என் மனசுல வந்த வார்த்தை இதுதான், தனிமை. தனிமையோட மூர்த்த ரூபமா அது அங்க உட்கார்ந்து இருந்தது. மனுஷன் உட்பட எல்லா ஜீவனுக்கும் இயற்கை கொடுக்கிறது தனிமை தானே. மத்த எல்லாம் நம்ம குளிருக்கு போத்திக்கிறது. கையில கிடைச்ச அத்தனையும் எடுத்து மேல போட்டுக்கிறோம். பொண்டாட்டி, புள்ளைங்க, நண்பர்கள், கட்சி, கழகம், கலை, இலக்கியம் எல்லாமே. எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு தனிமையில போய் நிக்கணும்னு அன்னைக்கு தோணுது. அப்ப என்னோட உள்ளுக்குள்ள பொத்தி வச்சிருந்த தனிமை வெளியே வந்து பூதம் மாதிரி முன்னாடி நிக்கும்னு நினைச்சேன். அந்த பூதத்துக்கிட்ட கேட்க வேண்டியது பல கேள்விகள் இருக்கு என்கிட்ட. உடனே நான் சொன்னேன், அந்த பூதம் கங்கை வார் விரிசடை மேல் கறந்த இளநிலவோட இருக்குமோ என்றே. பாத்தீங்களா, மாட்டி விடத்தானே நினைக்கிறீங்க. நான் கவலையுடன், ஆனா நீங்க எப்படி போக முடியும்? அசஞ்சாலே உங்களுக்கு வலி தாங்களேன்னு பெட்பேன் வச்சிருக்காங்க. எவ்வளவு தூரம்? இங்க இருந்து பிளைட்ல போலாம்னா கூட ஏறி இறங்க மறுபடி வண்டியில ஏறி மேல எப்படி போவீங்க? தூக்கிட்டு போக ஆள் இருக்குன்னு கேட்டிருக்கேன். கோமல் உடனே, நடந்தேதான் போக போறேன் என்றார். நான் மூச்சிழந்தேன். வலிக்கும் தான், ஆனா முதுகெலும்பு ஒண்ணும் உடஞ்சு போயிடுறது இல்ல. பாப்போம். எப்படியும் 1.5 லட்சம் காலடி எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப கால் எடுத்து வைக்கிறப்ப ஒரு வாட்டி, திரும்ப எடுத்து வைக்கிறப்ப ஒரு வாட்டின்னு மொத்தம் 3 லட்சம் வாட்டி சுத்தியால அடிக்கிற மாதிரி இருக்கும்.
3 லட்சம் நமாவளி சொல்றதுன்னு வச்சுக்கோங்க. எதுவானாலும் கணக்கு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதிரி ஒரு நிம்மதி வந்துடுது. இவ்வளவுதானேன்னு தோணிடுது. எனக்கு பயமா இருக்கு. நல்ல ஆரோக்கியம் இருந்தாலே போறது கஷ்டம் என்றேன். நல்ல ஆரோக்கியம் இருக்கிறவங்க போறது கஷ்டம்தான். அவங்களுக்கு போயிட்டு வரணும்னு இருக்கும். திரும்பி வர வேணாம்னு நினைச்சா எங்க வேணும்னாலும் போயிடலாம். நான் கொஞ்ச நேரம் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். வாத்தியார் ராமனுக்கும் இளைய பாரதிக்கும் எல்லாம் சொல்லியிருக்கேன். உங்க மேட்டர் எல்லாம் நேரா வாரா டேபிளுக்கு போயிடும். எல்லாத்தையும் போற்றுங்கன்னு சொல்லிட்டேன். நான் அன்று திரும்பி செல்லும் போது எனக்குள் ஆழ்ந்து நடந்து 3-4 இடங்களில் வழி தவறினேன். 2 ஆட்டோ ரிக்ஷாக்காரர்கள் என்னை வசைப்பாடினார்கள். அந்த எருமை குட்டியை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் 7ஆம் வகுப்பிலோ 8ஆம் வகுப்பிலோ படிக்கும் போது குமுதத்தில் அந்த புகைப்படம் வந்தது. அந்த படம் இப்போது எனக்குள் ஒரு அழியா நிலக்காட்சியாக, ஒரு கனவாக நிலைத்துக் கொண்டு விட்டது. நானே அதனால் தான் இமயமலைக்கு கவர்ந்திழுக்கப்பட்டேன். அந்த மலை செருவுகளில், பனி மலைகளில் எத்தனையோ முறை நடந்திருக்கிறேன். அந்த எருமை இப்போது இருக்காது. அதை எடுத்த சரானந்தா கூட இருக்க நியாயமில்லை. அந்த பனிவெளியும் இல்லாமல் இருக்கலாம். இமயமலை இருக்கிறது. மலைகளின் பிறந்த வீடு. ஈசன் கோயில் கொண்ட முடி. காளிதாசன் பாடிய மலைகள். வெள்ளிப்பனிமலை மீதுலாவுவோம். மீண்டும் அங்கே செல்லப் போகிறேன் என்றோ. தன்னந்தனிமையில் அந்தி ஒளியில் பொன்னொளிர எழுந்த கைலாயத்தில் அடியில் நின்று நான் என்னை பார்க்கப் போகிறேன். என்ன மிச்சம் என்று. எரிச்சிதை அடங்கிய சாம்பலா? அதை விபூதியாக அணிந்து கொண்டு அங்கே எங்கோ குகை ஒன்றில் அடங்கி அமைவேனா? கைலாயம் என்பது ஒரு மாபெரும் விபூதி மலை. கோமல் திரும்பி வந்து விட்டார் என்று சிவமங்கல அலுவலகத்தில் சொன்னார்கள். எப்படி இருக்கார் என்றேன். நல்லதான் இருக்கார். நடமாடுறாரா? இல்ல, ஆனா உட்கார்ந்து பேசின்னு இருக்கார். அவரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். என் 2வது சிறுகதை தொகுதி சினேகா பதிப்பகத்தில் அச்சில் இருந்தது. மண். அதை அவருக்கு சமர்ப்பணம் செய்திருந்தேன். அது அச்சானால் ஒரு பிரதியை கொண்டு சென்று அவருக்கு கொடுக்க வேண்டும். அவர் இமய முடிகளில் கைலாயத்தில் என்ன கண்டார் என்று கேட்க வேண்டும். சொல்லக்கூடும். அல்லது சென்று வந்த பெரும்பாலானவர்கள் போல சொல்ல முடியாது, நீயே போய் பார்க்க வேண்டியதுதான் என்று சொல்லவும் ஆகும். 1 மாதம் கழித்துதான் சென்னைக்கு செல்ல முடிந்தது. சினேகா பிரசுரத்தில் தொகுப்பு அச்சாகவே இல்லை. வந்துடும் சார் என்றார்கள். கோமல் வீட்டுக்கு கூப்பிட்டேன். யாரும் தொலைபேசியை எடுக்கவில்லை. செல்வதா வேண்டாமா என்று தயங்கிய பின் கிளம்பினேன். வீட்டு முன் யாரும் இல்லை. சில முறை கூப்பிட்ட போது கோமலின் மனைவி வந்து எந்த ஆர்வமும் இல்லாமல் வாங்க என்றார். கோமலின் மகள் மெல்லிய புன்னகையுடன் கடந்து சென்றார். அந்த வீடு முழுக்க மரண அமைதியின் வடிவில் பரவி விட்டிருந்தது. வீட்டுக்குள் நுழைந்ததும் டிவியிலோ எங்கோ கேட்பதாக நான் நினைத்த விசித்திர ஒலி கோமலின் குரல் என்று தெரிந்து என் கைகள் நடுங்க ஆரம்பித்து விட்டன. முழுக்க முழுக்க தன்னிலை மறந்து எழும் வலியின் ஒலி அது. எந்த மிருகமும் அந்த ஒலியைத்தான் எழுப்பும். முற்றிலும் கைவிடப்பட்டு எந்த மனிதனிடமும் எதுவும் முறையிடுவதற்கற்று போய் கண்ணுக்கு தெரியாத ஒன்றை மட்டும் நோக்கி எழும் அழுகை. மன்றாடும் அல்லது வசை அல்லது தன்னிறக்கம் அல்லது பிரார்த்தனை. அந்த வழியில் அவர் தன்னந்தனிமையாக இருக்க முடியும். அவரை ஆசிரியராக எண்ணுபவர்கள், அவரோடு தோள் சேர்ந்து நடந்த தோழர்கள், மனைவி, குழந்தைகள் அத்தனை பேரும் வேறெங்கோ வேறேதோ உலகில் வேறேதோ காலத்தில் நின்று கொண்டு அவரை பார்க்க முடியும். அவ்வளவுதான். பார்க்கணும்னா பாருங்கோ என்றார் அவரது மனைவி. பேசாமல் திரும்பி விடலாமா என்றுதான் நினைத்தேன். திரும்புவதென்றே உகந்ததும் கூட. ஆனால் ஒருவேளை அவர் என்னை தேடக்கூடும் என்று தோன்றியது. அப்படியென்றால் அவரை சந்திக்காமல் சென்றதை பற்றி நான் வருந்தக்கூடும். மெல்ல கதவை திறந்தேன். அன்று வரை அந்த அறையில் நான் உணராத ஒரு நாற்றம் மருந்துகளுடன் கலந்து எழுந்தது. அது படுக்கையில் கோமல் படுத்திருந்தார். முதல் பார்வையில் அது அவரல்ல என்று என் பிரஞை மறுத்தது. அவரது பிடரி மயிர் முற்றிலும் உதிர்ந்து விட்டிருந்தது. பஞ்சு போல கொஞ்சம் மயிர் பக்கவாட்டில் தெரிந்தது. நான் அவரை பார்த்து கொண்டு அப்படியே நின்றேன். அவரது முகம் மிக நன்றாக ஒடுங்கி பற்கள் மிகவும் வெளியே உந்தி தெரிந்தன. தொண்டை புடைத்து அதிர்ந்து கொண்டிருந்தது. அவரிலிருந்துதான் அந்த வலி முனகள் எழுந்து கொண்டிருந்தது என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. கண்ணுக்கு தெரியாத வேறொருவரோ இருக்கிறார்களா என்ன? அவர் என்னை பார்த்தார். சிவந்த கண்களில் காய்ச்சல் தெரிந்தது. என்னை அவருக்கு அடையாளம் தெரியவில்லை என்பது போல் இருந்தது. நான் அருகே சென்று மோடாவில் அமர்ந்தேன். மெல்லிய முனகளுடன், யாரு, மோகனா? ஆமா சார். நல்லா இருக்கீங்களா? ஆமா சார், இமயமலை பயணத்தை பத்தி எழுதுறேனே, வாசிச்சீங்களா? ஆமா சார் என்றேன். நிறைய எழுதணும். சொல்லி சொல்லி கொஞ்சம் எழுத வச்சேன், பார்ப்போம். சரியாயிடுவீங்க சார், அவ்வளவு தூரம் போயிருக்கீங்க. அவர் புன்னகை செய்தார். என் சொற்களை நான் உபச்சாரமாக சொல்லவில்லை. என் நெஞ்சின் ஆழத்தில் இருந்து எழுந்த பிரார்த்தனையாகத்தான் சொன்னேன். வலி இருக்குல்ல சார்?
அபத்தமான, ஒருவேளை குரூரமான கேள்வி. ஆனால் அதை தவிர அங்கே என்ன பேசுவது? ஊழிர் பெருவழி யாவுல என்று சொல்லி உதடு கோண புன்னகை செய்தார். அவரை கோமல் என்று அகம் நம்பியது அச்சிரிப்பை கண்ட பிறகுதான். பெருவழின்னு சொல்றார் பாத்தீங்களா? தமிழ்ல இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கு. வலிமைக்கும் வலிக்கும் என்ன சம்பந்தம்? வலி இல்லைன்னா வலிமை கிடையாது. இல்ல வலிமை ஜாஸ்தியா இருந்தா வலி ஜாஸ்தியா? ஆனா அந்த வார்த்தை பிடிச்சிருக்கு, பெருவழி. நிறைய வாட்டி அதை சொல்லிட்டே இருந்தேன். முனகி முனகி கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக் கொண்டிருந்தார். பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ள நினைத்தேன். ஆனால் அவர் பேசுவதை விரும்பினார் என்று தோன்றியது. வலி மரப்புக்கு ஊசி ஒன்னும் போடலையா? எல்லாம் போட்டாச்சு. மடைனா அடைக்கலாம், உடைப்புனா ஒன்னும் பண்ண முடியாதுல்ல. அவரது தஞ்சை பின்னணி எப்போதாவது வார்த்தைகளில் வரும். உங்களுக்கு கீரா தெரியுமா? இவரு ராஜநாராயணன் இல்ல, கீரா கோபாலன். கேள்விப்பட்டிருக்கேன். கலைமகள்ல இருந்தார் இல்ல? ஆமா ஆமா, ஆரம்பத்துல திருலோக சீதாராமனோட பத்திரிகையில இருந்தார். அப்புறம் மணிக்கொடி, கடைசியா கலைமகள். மணிக்கொடி கோஷ்டியில இவரும் உண்டு. அவர் திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டார். எல்லாம் 60களிலேயே எங்கெங்கோ தேடி பார்த்து விட்டுட்டாங்க. அப்புறம் மறுபடி 10 வருஷம் கழிச்சு ஒரு நாள் நான் காசியில போயின்னு இருக்கச்ச திடீர்னு ஒரு சாமியார் வந்து என் தோலை தொட்டார். எங்கேயோ பார்த்த முகம். நான் தான் கீரார்னார். சார்னே, சாமின்னு கூப்பிடுனார். என்ன சாமி, எப்படி இருக்கீங்கன்னு. நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கேன்னு. என்ன பண்றீங்கன்னு. சாமியாரா ஆயிட்டேன். ஆயி எதை கண்டுபிடிச்சிங்கன்னு. தூரத்துல ஒரு மலை தெரியுது, பொன்மலை, கைலாசம். அதை பார்த்து போய்கிட்டே இருக்கேன். இப்பவும் தூரத்துலதான் இருக்கு, வரட்டுமான்னு சொல்லிட்டு போய் கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்துட்டார். இந்த டிராவல் முழுக்க கீரா ஞாபகமாவே இருந்தது. எங்கேயாவது அவர் குறுக்க வந்துருவார், ஏதாவது ஒண்ணு சொல்லுவார்னு யார் யாரோ எதுவோ கண்டுபிடிக்கலாம். ஒரு இலக்கியவாதி கண்டுபிடிச்சு சொன்னாதானே அதுக்கு மரியாதை என்ன என்றார் கோமல். ஆனா கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை இருக்கல. பத்ரிநாத்ல இருந்து கேத்ரிநாத் போய் அங்கிருந்து கைலாச யாத்திரை ஆரம்பிச்சப்ப சட்டுன்னு அவ்வளவுதான், கீரா இப்ப கிடையாதுன்னு தோணிடுத்து. எங்கோ அவர் விழுந்து மக்கி மண்ணாயாச்சு. அப்படி எத்தனையோ பேர் வீட்டையும் சொந்தங்களையும் விட்டுட்டு வந்திருக்காங்க. எதையோ தேடி எதையோ கண்டுபிடிச்சு செத்துருக்காங்க. எல்லாம் அந்த மண்ல தான் இருக்கும். கஷ்டப்பட்டீங்களா? அத பத்தி என்ன பேச்சு? கண்ணை மூடிண்டு எம்பி கிணத்துல குதிக்கிற மாதிரி பாஞ்சு 4-5 அடி போயிடுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் நிப்பேன் என்றார். நின்னா ஆஸ்வாசமா இருக்குமோ என்று கேட்பேன். யார் யா நீ? நின்னா வேற மாதிரி வலி. நடக்கிறச்ச கடப்பாறையில அடிக்கிற மாதிரினா, நின்னா மண்வெட்டியால வெற்ற மாதிரி. ஒரு சேஞ்ச் இருக்கிறது நல்லது தானே. பெருவலி. பாதாளத்தில் ஒரு ராஜா இருந்தானே, மாவெளி பெருமாள். அவனை ஒரே மிதியா மிதிச்சு பாதாளத்துக்கு தள்ளிட்டார். பேரே எப்படி பாத்தியா? மாவெளி. பெருமாளை மிதிச்சா அப்படி ஒரு வழி இருக்கத்தானே செய்யும். சற்றென்று எதிர்பாராமல் யாரோ தாக்கியது போல அம்மா என்று அலறினார். அம்மா 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 என்று கொஞ்ச நேரம் அரற்றினார். நான் எழுந்து விடலாமா என்று யோசித்தேன். புறப்படுறேலா? இல்லை என்று அமர்ந்து கொண்டேன். இமயமலைக்கு போய் கைலாசத்தை பார்க்காம செத்திருந்தேனா மறுபடி இங்கேயே பிறந்து மறுபடியும் இந்த நாடகங்களை எல்லாம் போட்டு தமிழ்நாட்டை ஒரு வழி பண்ணிருப்பேன். தப்பிச்சிட்டீங்க என்றார். கண்களை மூடிக்கொண்டார். இமைகள் மேல் மெல்லிய சதை அதிர்ந்தது. வலது கண்ணம் இழுப்பட்டு இழுப்பட்டு துடித்தது. பின் கண்களை திறந்து, கண்ணை மூடினா மலையில நான் போயிட்டு இருக்கத பார்க்க முடிகிறது என்றார். உயரம்தான் இமயமலை. காலடியில இருந்து இறங்கி சரசரன்னு கிலோமீட்டரா போயிட்டே இருக்கிற பாதாளம் கூட பெரிய உயரம்தான். என்ன தலை கீழே நிக்கிற மாதிரி யோசிச்சு பார்க்கணும். மனுஷனை சின்ன சின்னதா எறும்புகளா ஆக்குற உயரம். அந்தி மாதிரி எப்பவும் ஒரு கருக்கிருட்டு. மலையோட இடுப்புல சுத்தின அருணாக்குடி மாதிரி பாதை. கொஞ்ச தூரம் போனதும் பக்கவாட்டுல இருந்து பெரிய மலை அப்படியே திரும்பி கண் முன்னாடி எழுந்திருச்சு வந்து நின்னுட்டு இருக்கும். இதோ இருக்கேன்னு பிரம்மாண்டமான பூதம். பூத கணங்கள் தலையில வளைவா வானத்தை தாங்கிண்டு நிழலும் இருளுமா நீளமும் கருப்புமா உட்கார்ந்துட்டு இருக்கு. ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு தியானத்துல இருக்கிற மாதிரி. இந்த மலைக்கு அந்த பக்கம் திரும்பினா கைலாசம்னு சொன்னாங்க. அத கேட்டப்பவே என் கூட இருந்தவங்க கை கூப்பிண்டு அரற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு காரணம் இல்லாம எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் வந்தது. அங்க ஒரு பெரிய மொட்டை மலையத்தான் பார்க்க போறோம்னு ஒரு நினைப்பு. ஏன்னா அதைத்தான் உள்ளுக்குள்ள எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னோட லாஜிக் மைண்ட் அதைத்தான் கணக்கு போட்டு வச்சிருந்தது. 30 வருஷமா முட்டாள்தனமா ஏதோ கனவை வளர்த்து வச்சுட்டு இதுவரைக்கும் வந்தாச்சு. அந்த கனவு என் அன்றாட வாழ்க்கையில இருந்த சலிப்பை இல்லாமல் பண்ண ஒரு சின்ன குளுமைய மனசுல நிறைஞ்சிட்டு இருந்தது. அதை அப்படியே விட்டுருக்கணும். இவ்வளவு தூரம் வந்திருக்க கூடாது. அந்த ஒரே எண்ணம் தான் மனசு முழுக்க.
வந்திருக்க கூடாது, வந்திருக்க கூடாது. அப்படியே கால் உடைஞ்செடுத்து. என்னால என்னோட கை விரல்களை கூட அசைக்க முடியல. ஏன் இமையை கூட அசைக்க முடியல. என் மனசும் அந்த ஒரே வார்த்தையில அப்படியே உறைஞ்சிடுச்சு. வந்திருக்க கூடாது, வந்திருக்க கூடாது. திடீர்னு ஒரு பயம். நான் செத்துட்டேனா? அந்த வார்த்தையிலேயே என் மூச்சு நின்னுட்டதா? இப்ப என்ன சடலத்துக்குள்ள நின்னுட்டு இதை யோசிச்சுட்டு இருக்கேனா? இதுதான் மரணமா? உண்மையிலேயே மோகன், என் உடம்பு சடலம் மாதிரி குளிர்ந்து உறைஞ்சி எங்கேயோ இருந்தது. வலிக்குதான்னு பார்த்தேன், வலியே இல்ல. ஆமா, அப்ப செத்தாச்சு. அப்பாடா, செத்துட்டேன். இனிமே வலியே இல்ல. ஊழிர் பெருவழி யாவுல. அடடா, செத்தாலும் விடமாட்டேங்கிறாரே தாடிக்காரர். பெருவழி மறைஞ்சாச்சு. மாவலிக்கு மோட்சம் கிடைச்சாச்சு. செத்துட்டேன், செத்துட்டேன்னு கொண்டாடணும் போல இருக்கு. துள்ளி குதிச்சு ஆர்ப்பரிக்கணும் போல இருக்கு. அந்த மலை ஏறுற வழி முழுக்க வடநாட்டுக்கார பக்தர்கள் கைத்தட்டி ஆடிட்டே பாடிட்டே வர்றத கவனிச்சப்ப நானும் அதே மாதிரி ஆடிட்டே ஏறணும்னு நினைச்சேன். ஆனா அந்த வலி இல்லாம இருந்தா கூட ஆடி இருப்பேன், சொல்ல முடியாது. வலி இல்லாம இருந்திருந்தா மலைக்கு வந்திருப்பேனாங்கிறதே சந்தேகம்தான். அப்ப ஆடணும்னு தோணுச்சு. ஆனா என்ன அந்த உடம்புக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர முடியல. அப்ப பீதி வந்துட்டுது. இதுக்குள்ள மாட்டிண்டு இங்கேயே கிடக்க போறேனா? பொரியில மாட்டின்ற பொரியோட மட்கி அழுகி போற காட்டலி மாதிரி. எல்லாம் ஒரு 4-5 செகண்ட் மயக்கம் தான். தெளிஞ்சிட்டுது. அப்படியே ஓரமா உட்காந்துட்டேன். வேண்டாம், அவங்கெல்லாம் கைலாசத்தை பார்க்கட்டும், எனக்கு அது மானச கைலாசமாகவே இருந்துடட்டும்னு நினைச்சேன். என் கூட ஒரு மார்வாடுக்காரி வந்தா. கீழே இருந்து என்ன அவதான் அப்பப்ப அன்பா பாத்துக்கிட்டவ. நல்ல ஸ்தூல சரீரம். மூச்சு வாங்கி வாய சீமிருகம் மாதிரி பொளந்து முகத்தை தூக்கி தூக்கி பொத பொதன்னு நடந்து வர்றா. சதையெல்லாம் ததும்புது. அந்த குளிர்லயும் நெத்தியெல்லாம் வேர்வை. அவளால என்கிட்ட துண்டு துண்டாதான் பேச முடியறது. வரலையா? கைலாஷ் வந்தாச்சு, இதோ இருக்கு, இதோ கண் முன்னாடி தெரியுது கைலாஷ் அப்படின்னு சொல்றா. நான் வலிக்குது அப்படிங்கிறது போல வாயசைச்சு. அவள் ஒரு 8 தான், இதோ இருக்கு, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களேன்னு கேட்டா. அவளோட வாழ்க்கையில கடைசி லட்சியமா அதை வச்சிட்டு இருப்பா போல. அதோ எனக்கு விளிம்பு தெரியுது, பகவான் கைலாஷ். சொல்றப்பவே கண்ல தண்ணி வந்து கண்ணங்களிலே உருளுது. கைகளை கூப்பிட்டு மெல்ல ஆடிக்கிட்டு பஜனை மாதிரி என்னமோ பாடுறா. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா. அந்த கும்பலிலே கிட்டத்தட்ட அத்தனை பேரும் அப்படிதான் இருக்காங்க. நான் மட்டும் குளிர்ந்து உறைஞ்சு வேற எங்கேயோ நின்னுட்டு அவங்கள ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தேன். அவ என் கைய பிடிச்சு வாங்கன்னு தூக்க வந்தா. இல்லம்மா, என்னால முடியல, நீ போன. நீங்க வாங்க, நீங்க வராம நான் எப்படி போறதுன்னு என் பக்கத்திலேயே நின்னுட்டா. எல்லாரும் முன்னாடி போயாச்சு. இருட்டு பரவன மலைப்பாதையில நானும் அவளும் மட்டும்தான். எங்கேயோ பிறந்து எங்கேயோ எப்படியோ வாழ்ந்த 2 ஜீவன். அங்க நாங்க அப்படி நிக்கணும்னு எழுதி இருக்கு. நான் திடமா பேஞ்சி நீங்க போங்க, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு. இல்ல, உங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டேன்னா. அவங்க இப்ப திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு. சரி பரவாயில்ல, நான் கைலாசிய பார்க்க கூடாதுன்னு ருத்ரனோட கட்டளைனா அப்படியே ஆகட்டும். எப்படி தனியா விட்டுட்டு போவேன்னா? எனக்கு மனசு நெகிழ்த்திட்டது. எப்ப வேணும்னாலும் எதையும் விட்டு கொடுக்க ரெடியா இருக்கிற ஒரு வாழ்க்கை. எந்த பிடியிலையும் இருக்கவில்லை. கையில ஒண்ணுமே நிக்காது. அதனால அவங்க ஒன்னையும் சாதிக்க முடியாது. ஆனா மிக முக்கியமான எதையெல்லாமோ அடைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா? நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னை விட்டுருங்கன்னு கடுமையா சொன்னேன். நீங்க போய் பார்த்துட்டு திரும்பி வந்து என்னை கூட்டிட்டு போங்க, அதுவரை உட்கார்ந்துருக்கேன்னு. கொஞ்சம் தயங்கிட்டு இங்கேயே இருங்க, இதோ வந்துடுறேன்னு கிளம்பி ஓடி போனேன். மலை சரிவு பாதையிலே நான் மட்டும் தனியா உட்கார்ந்திருந்தேன். அந்த தனிமையை ஃபீல் பண்ணதான் அவ்வளவு தூரம் வந்தோமான்னு நினைச்சுக்கிட்டேன். அது கூட என்னோட உச்சமா இருக்கலாம் இல்லையா? ஒருவேளை சிவன் நினைச்சது இதுதானோ? இதுதான் என்னோட பிரைவேட் கைலாசமோ? தனியா அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தேன். அந்த நானே வேற யாரோ மாதிரி இருக்க. கனமான பூட்ஸ், ஸ்வெட்டர் மேல கனமான கோட், வெள்ளை வெள்ளைன்னு பனிக்குள்ளா எம்ஜிஆர் போடுவாரே அத மாதிரி, கழுத்துல மஃப்ளர். மொத்தத்துல என்னோட மூக்கும் நெத்தியும் மட்டும்தான் கைலாசம் பார்க்க போயிருக்குன்னு தோன்றியது. நல்ல இருட்டு. இருட்டுன்னா நம்ம இங்க பாக்குற இருட்டு இல்ல, ஒரு மாதிரி நீல நிறமான இருட்டு. தூரத்துல வெள்ளி மலைகளோட உச்சி மட்டும் சாம்பல் நிறமா வானத்துல தூரிகையால தீட்டின மாதிரி தெரிஞ்சது. சரிவெல்லாம் நீலத்திரையை போட்டு மூடினது மாதிரி இருந்தது. சத்தமே இல்ல. அதுக்கு ஒரு காரணம், நம்ம காது நல்லா அடைச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க ட்ரூப் பக்கத்திலேயே நின்னுட்டு இருந்தது. ஆனா அவங்களோட சத்தம் ரொம்ப தூரத்துல கேக்குற மாதிரி இருந்தது. குளிர்ல உடம்பு அதுவே தூக்கி தூக்கி போட்டது. ஆச்சரியம் என்னன்னா வலியே இல்ல. வலி இருந்தாலும் இருந்திருக்கலாம், ஆனா நான் அதை ஃபீல் பண்ணல. சாயங்காலம் 3 தான் இருக்கும். ஆனா அங்கே நேரமே கிடையாது, ஏன் காலமே கிடையாது. மலை சிகரங்களுக்கும்
காலத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் அப்படியே காலதீதமா ஓடிட்டு இருக்கு. சீக்கியர்கள் அவங்க கடவுளை சத்ஸ்ரீ அகால்னு கும்பிடுறாங்க. அகாலம், அகால் என்ன ஒரு வார்த்தை? அகாலத்துல யாராச்சும் காலமாக முடியுமா என்ன? காலா, சற்று என்னருகே வாடா. உன்னை உதைக்கிறேன். ஏன் வலிக்கவே இல்லை? வலிங்கிறது வாழ்க்கை. வாழ்க்கை மேல படுகிற மரணத்தோட அதிர்வு. வாழ்வும் மரணமும் இல்லாத இடத்துக்கு ஏது வலி? அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். கண் மட்டும் மலை சரிவுகளை தேடி தேடி பார்த்துட்டு இருக்கு. என்னமோ நடந்துடுங்கிற மாதிரி. ஆனா அது அப்ப தெரியல. அப்புறம் கோட்டு பையில இருந்து பைனாக்குலரை எடுத்து வச்சுட்டு மலைச்சரிவுகளை பார்த்தேன். அப்ப சட்டுன்னு தூரத்துல அதை பார்த்தேன். அந்த எரும கண்ணுக்குட்டிய. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. என்னோட கற்பனைனோ பிரம்மைனோ சொல்வீங்க. ஆனா உண்மை, சத்தியமா உண்மை. அதே கண்ணுக்குட்டி, அதே இடம். சாரதானந்தர் எடுத்த அந்த போட்டோ மாதிரி அதே காட்சி. சத்தியமா அதே கண்ணுக்குட்டி தான். ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி பெரிய வெள்ளை நிறமான மலைச்சரிவு. அதெல்லாம் வெள்ளை மண்ணும் கூழாங்கல்லுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அது வெள்ளை பனி. பொறுக்க பொறுக்க உப்ப கொட்டி வச்சது மாதிரி. அதுல முன்னங்கால மடக்கிண்டு தலைய திருப்பி கண்ணை மூடி படுத்திருக்கு. அப்படியே ஆழ்ந்து போன மாதிரி படுத்திருக்கு. ஒரு படபடப்பு வந்து என் பார்வைய மறைச்சிட்டுது. உண்மைதானா இல்ல ஏதாவது மன பிராந்தியா? மறுபடியும் பார்த்தேன். அதேதான், அந்த எரும கண்ணுக்குட்டியே தான். பிறந்து ஒரு 4-5 மாசம் ஆகியிருக்கும். புத்தம் புதுசு, பரிசுத்தமான உடம்பு. ஒரு பிரம்மாண்டமான எலி குஞ்சுன்னு ஒரு சமயம் தோணுச்சு. பிரம்மாண்டமான கருங்கல் நந்தின்னு இன்னொரு சமயம் தோணுச்சு. சட்டுன்னு அது பக்கத்துல போய் அதை அப்படியே அள்ளி உள்ளங்கையில எடுத்துக்கிட்டேன். அதோட காலடியில நின்னேன். அதோட குழம்புக்கு என்ன அளவுக்கு உயரம், என்ன ஒரு சருமம், சாம்பல் நிறமான கண்ணாடி துருவல் மாதிரி முடி, எல்லாம் நுங்கு மாதிரி மூக்கு, சிப்பிகள் மாதிரி குழம்புகள். இவ்வளவு தூய்மையா, இவ்வளவு பரிசுத்தமா இது? சாரணந்தார் என்ன பண்ணினார்? இத படம் எடுத்த அந்த செகண்ட்லயே அவர் செத்து போகலையா? அந்த அம்மா திரும்பி வந்தப்ப நான் அங்கேயே மல்லாந்து மயக்கம் போட்டு படுத்திருந்தேன். அவ வந்து என்னை உலுக்கி மூஞ்சில தண்ணி தெளிச்சு எழுப்புனா. பிளாஸ்க்ல இருந்து சூடான காப்பிய குடிக்க வச்சா. நான் எந்திரிக்க போனப்ப இல்ல அசைய வேண்டாம், கொஞ்ச நேரம் போகட்டும்னா. இல்ல இப்பவே நான் கைலாசத்தை பார்க்கணும்னு கிளம்பிட்டேன். 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். 5 நிமிஷத்துல போயிட்டேன். அங்க இருந்த கனமெல்லாம் காற்றுல நான் பஞ்சு மாதிரி போயிட்டே இருந்தேன். சாம்பல் நிறமான வானம், கருப்பு கொடை வழியா மத்தியான சூரியனை பாக்குற மாதிரி வானத்துல ஒரு ஊம வெளிச்சம். சூரியன் இல்ல. கைலாசம் எங்கேன்னு பாக்குறேன். 4-5 உயரமான பனிமலைகள் வெள்ள கூடாரத்துல வானத்துல இழுத்து கட்டி வச்ச மாதிரி. சட்டுன்னு பார்த்துட்டேன். அப்படியே உடம்பு பரவசமாகி சிலிர்த்து பனிக்கட்டியா ஆயிட்டுது. சூடா கண்ணீர் ஊறி கொட்டிட்டே இருக்கு. 2 கையையும் மார்பில கோத்துக்கிட்டேன். உதட்டை இறுக்கி கடிச்சுக்கிட்டு அப்படியே நின்ன. கர்மாவை கழிச்சாச்சுன்னு யாரோ சொன்னாங்க. இல்ல நானே நினைச்சுக்கிட்டேனோ? குளிர்ந்த காத்து கீழே மலைச்சரிவுல இருந்து ஏறி வந்து மேல போச்சு. அப்புறம் மேல இருந்து மயிர்பீலிகை கொற்ற மாதிரி கனமான பனிக்காற்று வந்து மூடிக்கிட்டு கீழே போச்சு. கைலாசத்தோட வலப்பக்க சரிவுல வெள்ள செம்மறி கூட்டம் நிக்கிற மாதிரி பனிமேகம். மடியில ஒரு பட்டு துவாலைய போட்டுண்டு கைகளை கோத்து வச்சுண்டு அது தியானத்துல இருந்தது. ஒரு சத்தம் கிடையாது. அகாலம். சத்தம் இல்லைன்னா சொல்றது? இருக்கு. காத்து போற சத்தம் கேட்டுண்டே இருக்கு. கடலுக்குள்ள படகுல போன மெட்ராஸோட ஒட்டுமொத்த சத்தம் அலையலையான இரைச்சலா கேட்கும். அதே மாதிரி காத்தோட சத்தம். சிலர் தும்புறாங்க, சிலர் மூச்சு விட்டு ஏறுறாங்க, சிலர் மெல்ல விசும்புறாங்க. இங்க கூடவே வந்த 4 குதிரைகள் நெருக்கடிச்சு காலால தரைய தட்டுற சத்தம். ஆனா எல்லா சத்தமும் சேர்ந்து பெரிய நிசப்தமா ஆயிட்டுது. எங்க எல்லா மனசுலையும் ஒட்டிட்டு இருந்த எல்லா காலமும் சேர்ந்து அகாலமா ஆயிட்டுது. சாம்பல் நிறமான வானத்துல அங்கங்க சிவப்பு தெரிய ஆரம்பிச்சது. ரோஸ் நிறத்தை பஞ்சில முக்கி அங்கங்க ஒத்தி எடுத்தது மாதிரி. அப்புறம் சிவப்பு அப்படியே வானத்தோட கீழ் வளைவுல நல்லா இறங்க ஆரம்பிச்சது. வானத்தோட மேல்தோட உரிச்சிட்டது மாதிரின்னு தோணுச்சு. அப்பதான் நான் என் வலிய மறுபடி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். பழுக்க காய்ச்சின சூட்டுக்கோலை என் மேல அழுத்தி வருட்டிட்டே போறது மாதிரி. பழுக்க காய்ச்சின பாத ரசமே ரத்தமா மாறி உடம்பு முழுக்க ஓட்டுறது மாதிரி. உடம்புக்குள்ள எல்லா உறுப்புகளும் தீக்காயம் பட்டு வெந்து வடிஞ்சிட்டு இருக்கு.
என்னையே உசுரோட யாரோ தோல் இருக்க ஆரம்பிச்சாங்க. தோலை உரிச்ச இடங்கள்ல சதை நின்னு வித்திக்குது. மொத்தமா தோலை உரிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. வெளி காத்துல சதை திகச்சு நடுங்கிட்டு இருக்கு. என் பார்வை ரொம்ப மங்கி இருக்கணும். நான் கீழே விழுற மாதிரி தோணுச்சு. எங்கேயோ மெரினா பீச்ல கடல் காத்துல விழுறேன்னு ஒரு பிரம்ம. அப்படி திடீர்னு ஏகப்பட்ட குரல்கள் ஜெயஸ்ரீ கைலாஷ்னு கூவுற மாதிரி இருந்தது. மெட்ராஸ்ல ஏது வடநாட்டு கூட்டம்? இல்ல, இது ராமேஸ்வரமா? சட்டுன்னு கண் திறந்தேன். என் கண் முன்னால பொன்னால ஆன ஒரு கோபுரம் கைலாச வானத்துல தகத்தகன்னு நின்னுட்டு இருந்தது. அதோட ஒரு பக்கம் கண் கூசுற மஞ்சள்ல மின்னுது. இன்னொரு பக்கம் வளைவுகள இருட்டோட புடைப்புகள் பொன்னா ஜொலிக்குது. பொன், ஆகாசத்து பொன், பசும் பொன்னான பொன்மலை. மனுஷன் அள்ள முடியாத செல்வம் இன்னும் இருக்கு. இத்தனைக்கு அப்பாலும் அது அங்க இருக்கு. எப்பவும் இருந்துட்டேதான் இருக்கும். அங்க நின்னுட்டு இருந்த 80 பேரும் கண்ணீர் விட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன் கண்ணீர்? துக்கமா? துக்கம் வலிஞ்சு போன ஆனந்தமா? ஒவ்வொரு மனசும் ஒரு பிரபஞ்சம். அங்கே ஒவ்வொரு கடவுள், ஒவ்வொரு சொர்க்கமும் நரகமும். ஆனா பொதுவா எல்லாருமே மனுஷங்க தானே. சின்ன பூச்சிங்க ஒரு கூழாங்கல்ல உண்டுகிட்டு நிக்கிற மாதிரி. இவ்வளவு அற்பமா, இவ்வளவு கேவலமா வாழ விதிக்கப்பட்டிருந்தாலும், இவ்வளவு துக்கத்திலையும் வலியையும் அனுபவிச்சு அர்த்தமில்லாம சாக விதிக்கப்பட்டிருந்தாலும், யாரோ மானிடம் மேல இந்த மகத்தான மணிமுடிய சூடி இருக்காங்களே, தாங்க முடியல. அந்த மகத்தான கௌரவத்தை கொடுத்து அதை எதிர்பார்க்கத்தான் செய்யறோமா? ஐயோ ஐயோன்னு அகம் கூப்பாடு போடுது. கூசி சிலிர்த்திட்டது உடம்பு. என்னென்னமோ கீழ்மையெல்லாம் ஞாபகம் வந்து மனசு கொந்தளிக்குது. கீழ்மைகளை பார்த்து பார்த்து கண் புளிக்கிற ஒரு துறையில இருந்தவன் நான் மோகன். பெரியவங்களோட கீழ்மை, சிறியவங்களோட கீழ்மை, இத்தனை கீழ்மைகளுக்கு மேல இந்த கிரீடத்தை தூக்கி வச்சு மனுஷனை ஆசிர்வதிச்ச முட்டாள் யாரு? மனுஷன் எத்தனை மகத்தான வார்த்தை சொல்லிட்டான். ஆனா நான் 8 பேரால ராவெல்லாம் கற்பழிக்கப்பட்ட 12 வயசு பொண்ண கை தாங்களா அவ அம்மா தூக்கிட்டு போறத பார்த்திருக்கேன் மோகன். 8 பேரும் பொண்களை பெத்த அப்பாக்கள். ஈவிரக்கம் இல்லாம ஏமாத்தப்பட்ட பொண்கள் நின்னு கதறத பார்த்திருக்கேன். அநீதிகளை விழுங்கி விழுங்கி வயிறே ஆசிட்டால நிறைஞ்சிட்டது. கபோதி, உனக்கு எதுக்குடா முதுகெலும்பு? நீ நின்னு எரிஞ்சிருக்க வேண்டிய இடங்களில எல்லாம் குளிர்ந்து கல்லா நின்ன கோலை தானடா. அன்னைக்கு உன் வாயில எழுந்த சாபத்தை எல்லாம் துப்பாம உள்ளுக்குள்ள சேர்த்து வச்சுட்ட. எல்லாம் படிஞ்சு உன் முதுகெலும்பு உளுத்து போச்சு. உப்புப்பட்ட இரும்பு மாதிரி துருப்பிடிச்சு தொங்கி போச்சு. இந்தா என் முதுகெலும்பு ஒண்ணு கவ்விட்டு இருக்கிற 100 தேள் மாதிரி இருக்கு. 100 கொடுக்கு 100 விஷம் என் மேலையா தூக்கி வச்சிருக்க. இந்த பொற்கிரீடத்தை விளையாடுறியா? கேலி பண்றியா? நான் பட்ட சிறுமைகளுக்கு மேல இன்னும் சிறுமைப்பட்டு கூசி புழுவா மலமா இங்க நிக்கணும்னு நினைக்கிறியா? எங்க இருக்க? இருக்கியா? நீ இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு வாழ்நாள் எல்லாம் ஆசைப்பட்டனே. நீ இல்லாத இடத்துல எதுவும் நடக்கலாம். நீ இல்லைன்னா எல்லாத்தையும் நியாயப்படுத்திடலாம். நீ இல்லைன்னா எல்லாத்துக்கும் வேற அர்த்தம் வந்துடுது. ஆனா எங்கேயோ அழகிட முடியாத வெளியில உட்கார்ந்து பாவி மனுஷன் மேல இந்த மகத்தான ஒளி கிரீடத்தை தூக்கி வச்சிருக்க. ஐயோ, இந்த தருணத்துல ஒரு கணம், ஒரே ஒரு கணம் அத நான் என் தலையில சூடிக்க முடியுமான எல்லாமே அர்த்தமாயிடும். ஒண்ணுமே வீணா போகலைன்னு ஆயிடும். நான் வாழ்ந்ததுக்கும் வந்ததுக்கும் அர்த்தம் வந்துடும். டேய் பாவிகளா, உங்க ஒவ்வொருத்தன் சார்பிலையும் இதை நான் எடுத்து தலையில வச்சுக்க வேண்டாம். ஏன்னா நீங்களும் உங்க 8 தலைமுறையும் படுற எல்லா வழிகளையும் நான் தின்னாச்சு. நானும் என் 7 முன்னோர்கள் செஞ்ச எல்லாத்துக்கும் நான் தண்டனையை அனுபவிச்சாச்சுடா. நான் ஏசு போல. எனக்கு முள்முடி வேணாம், இப்போ இந்த பொன்முடி வேணும். நீ எங்க இருந்தாலும் சரி, நீ நியாயமறிஞ்சவனா இருந்தா, மனுஷனுங்கிற அற்ப புழு மேல உனக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை இருந்தா, அந்த பொன்முடி இப்ப என் தலையில வந்தாகணும். இப்ப இதை எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல. சத்தியமா தெரியல. இது கண்டிப்பா சீக்கு பிடிச்ச மனசோட பிரம்ம கிடையாது. என் தலையில அந்த மாபெரும் கிரீடம் வந்து உட்கார்ந்தது. அந்த ஒளியில என் உடம்பே தங்கமா ஜொலிச்சது. கீழே விரிஞ்சு கிடந்த மொத்த உலகத்தையும் சக்கரவர்த்தியா அங்க நின்ன. அத்தனை பேர் மேலையும் கட்டுக்கடங்காத கருணை பெருகி ஒரு பிரம்மாண்டமான அவலாஞ்சி மாதிரி மலையிறங்கி போய் கோடை மலை மாதிரி பூமி மேல கொட்டுச்சு. குளிர குளிர உலகம் அதுல நனைஞ்சு மலர்ந்து நின்னுட்டு இருந்தது. அங்க நின்னு அத்தனை பேரையும் பூர்ணமா மன்னிச்சேன். நேத்தும் இன்னைக்கும் நாளைக்குமான அத்தனை மனுஷங்களையும் மன்னிச்சேன். அப்போ ஒண்ணு நடந்தது. அங்க நின்ன அத்தனை பேரும் என்னை திரும்பி பார்த்தாங்க. அத்தனை கண்லையும் பரவசமும் பக்தியும். சிலர் முகத்துல கண்ணீர் ஒளிர்விட்டது. சிலர் கையை குப்பிட்டாங்க. பெஹன் என்னமோ சொல்ல வாயெடுத்து உதடு அப்படியே நின்னுட்டது. நான் அவங்கள பார்த்தேன்.
நான் பார்க்கவும் இல்லை. நீண்ட அமைதி. அறைக்குள் இருந்த மங்கிய வெளிச்சத்தில் கோமலின் உடல் கிடந்தது. அவர் அப்போது அங்கே இல்லை. அவர் பேசினாரா? இல்லை. அனைத்தையும் நான் கற்பனை செய்து கொண்டேனா? என் மனம் விம்மிக் கொண்டிருந்தது. இரு விரல்களால் கண்களை அழுத்தி என் கண்ணீரை அடக்கிக் கொண்டேன். அம்மா, அம்மா, அம்மா என்று கோமல் பெரிய குரலில் அலறினார். அவரது மனைவி வந்து அருகே பேசாமல் நின்றார். அவர் தீ அருகே நிற்பது போல இருந்தது முகம். கோமல் கை காட்ட அவர் கோமலை பிடித்து சற்றே அசைத்து அமர்த்தினார். அம்மா, எங்கம்மா, தாயே, எங்கம்மா என்று கதறி நடுங்கும் கரங்களால் அவர் தோலை பற்றி கொண்டார். தலை அணையை மாற்றிவிட்டு ஒரு மாத்திரையை கொடுத்தார். அதை அவர் விழுங்கி கண்களை மூடினார். அம்மா, அம்மா என்று கத்திக்கொண்டே இருந்தார். உரத்த குரல் மெல்ல முனகலாகியது. சட்டென்று கண்களை திறந்து என்னை பார்த்தார். நீயா என்பது போல. பின் பெருமூச்சு விட்டார். அன்னைக்கு திரும்புறப்ப நான் எல்லா வார்த்தைகளையும் இழந்துட்டேன். இனிமே சொல்லிக்கவும் தெரிஞ்சுக்கவும் ஒண்ணுமில்ல. இவ்வளவுதான். கணக்குக்கு கீழே கோடு போட்டு விடைய எழுதியாச்சு. கணக்கே அழிச்சிடலாம். என்ன? ஒவ்வொரு அடியா தூக்கி வச்சு வந்துட்டு இருந்தேன். வர்ற வழியில வழி அறிமுகமாக இன்னொரு ஆள் மாதிரி தனியா கூடவே வந்தது. பரவாயில்ல, இதே மாதிரி கடைசி வரை கூட வர்ற நண்பன் வேற எங்க கிடைப்பான்? ஊழிற் பெருவழி, ஊழனும் பெருவழி. அன்னைக்கு ராத்திரி நான் பெஹஞ்சி கிட்ட கேட்டேன், ஏன் அங்க எல்லாரும் என்னை திரும்பி பார்த்தீங்க? அவ சொன்னா, பாய்ஜி உங்க மேல பக்கத்து பாறையில பட்டு பிரதிபலிச்ச சாயங்கால வெயில் பட்டுன்றது. நீங்க பொன்னிறமான வெளிச்சத்துல நின்றுட்டு இருந்தீங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்க ஒரு தங்க சிலை மாதிரி இருந்தீங்க. உங்க தலையில இருந்த பனி உள்ளா பொன்னால செஞ்ச கிரீடம் மாதிரி ஜொலிச்சுது. உங்களுக்கு கைலாட்சியோட ஆசீர்வாதம் இருக்கு. நான் சட்டுன போர்வைய முகத்து மேல தூக்கிண்டு அழுதேன். மீண்டும் ஆழமான மௌனம். நான் கிளம்ப வேண்டும் என்று நினைத்தேன். அதை உடனே அவர் உணர்ந்து, நேரமாச்சு, என்ன பார்க்கலாம். எங்க எப்பன்னு தெரியல, ஆனா பார்க்கவும் கூடும். மீண்டும் அந்த கோணலான சிரிப்பு. நேத்து ராத்திரி இந்த ஜன்னலுக்கு வெளியே ஒரு சத்தம். எரும குட்டி காதை அடிச்சுக்கிற மாதிரி. நிஜமா இலை சத்தமா கூட இருக்கலாம், இல்ல அதுவா கூட இருக்கலாம், தெரியல என்று சிரித்தார். அதை என்னமோ பயங்கரமான எருமைன்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க. அது ரொம்ப சின்ன கண்ணுக்குட்டி, பரிசுத்தமான குழந்தை, செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, பூக்குக்குட்டி. அதோட குளிர்ந்த மூக்க பிடிச்சி கொஞ்சம்னு தோணும். நான் வெளியே இறங்கிய போது மதியம் வெந்து நீராவி காதுகளில் வீசியது. நிழல்கள் நீள, மரங்களின் இலை பரப்புகள், வாடிய மடம் பரப்பு. மாலை வந்து கொண்டிருந்தது. தலை குனிந்து தனிமையில் நெடுநேரம் நடந்து சென்றேன். ரொம்ப அருமையான கதை இல்லையா? நம்ம இறக்கும் தருவாயில எவ்வளோ அறம் தவறாம இருக்கிறாங்க அப்படிங்கிறத கோமலின் மூலியமா இந்த கதையில சொல்லியிருக்காங்க. இந்த சிறுகதை இருக்கிற புத்தகம் என்னது அப்படின்னா எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஜெயமோகன் அவர்கள் எழுதிய அறம் அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கு. இது போல இன்னும் 13 கதைகள் இருக்கு. எல்லா கதைகளும் நம்மளை கண்ணீர் சிந்த வைக்கும், சிந்திக்க வைக்கும், அறத்தோட வாழ வைக்கும். ஸோ டைம் கிடைக்கும் போது இந்த புக்கை வாங்கி மீதம் இருக்கிற கதையையும் படிங்க. நன்றி, வணக்கம்.